சூளைமேடில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடில் ஒரு இந்தியர் உட்பட பல இந்த போராளி குழுக்களுக்கிடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்துடுறாங்க. ஜனவரி 31, 1991 கலைச்சிடுறாங்க. ஒரு 2 ஆண்டுகள் அளவில் இருந்தார் போல இருக்கு. அந்த ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தினால தான் நான் ஆட்சிக்கு வந்தேன்னு சொல்கிறத நான் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி பேசிடுறாங்க மதுரையில். அது வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கெல்லாம் அவர்கள் மேலே ஒரு சின்ன அதிருப்தியை. சந்திரலேகா பழைய IAS அதிகாரி, அவர்கள் முகத்தில் ஆசிட் நண்பர்களாகவும். ஆமாம், அந்த அம்மா டான்சி நிலத்தை வாங்க 60,000 விருந்தினர்கள் கலந்து கொண்ட ஒரு பெரிய திருமணத்தை தன்னுடைய வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கும் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு அவர். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தொடர்ந்து இந்த காணொளியில் 1952 நடந்த தேர்தல் வரலாற்றை நாம் பேசியிருக்கிறோம். அதற்கு நம்மளுடைய நேயர்கள் தொடர்ந்து நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கிறீர்கள். பல பேர் பாசிட்டிவ் கமெண்ட் தொடர்ந்து செய்யுங்கள் என்பது மட்டும் இல்லாமல் இது ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் எங்களுக்கு போட்டு தரணும்னு கேட்டிருக்கீங்க. அதை நாம் நிச்சயம் செய்வோம். இந்த காணொளியில் இன்று 1991 தேர்தலினுடைய காலகட்டத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சரி, இப்போது 91 தேர்தல், அந்த 91 தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் கணிகிறது. இந்த சூழல், இந்த காலகட்டம் எப்படி இருந்தது? நம்ம முன்னாடியே போன பதிவில் பார்த்தோம். 89 தேர்தல் நடந்ததை பார்த்தோம். 89 தேர்தலில் 2 அதிமுக பிரிஞ்சிருந்ததையும் பார்த்தோம். அதனால் திமுகவால் ஆட்சிக்கு வர முடிஞ்சதையும் பார்த்தோம். அவர்கள் வந்த பிறகு அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகள் விடுதலை புலிகளுடைய ஆதிக்கத்துக்கு போயிடுச்சு, அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் வலு சேர்க்குற மாதிரி ஒரு 2-3 துர்சம்பவங்கள் நடந்துருச்சு. இங்கே சூளைமேடில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடில் ஒரு இந்தியர் உட்பட பல இந்த போராளி குழுக்களுக்கிடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்துடுறாங்க. அது ஒரு பெரிய தலைக்குனிவையும் ஒரு தர்ம சங்கடத்தையும் திமுக அரசுக்கு ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து எதிர்கட்சியில் இப்போ இவர் இருக்கார், ராஜீவ்காந்தி இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே விடுதலை புலிகள் உடைய ஆதிக்கம் கட்டுக்கடங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போது 89 தேர்தலுக்கு முடிந்த பிறகு 2 அதிமுகவும் ஒன்றாயிடுது. ஆன பிறகு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னமும் அவர்களுக்கு திரும்ப கிடைச்சிருது. அரசியல் துறவரம் பூண்டு விடுகிறார் ஜானகி அம்மையார். ஸோ இது அதிமுக பக்கம் நடந்த ஒரு நல்ல நகர்வு அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த அதிமுகவுடைய அலுவலகம் இருக்கிறது ஜானகி அம்மையாருடைய வீடு. அதை அவர்கள் கட்சிக்காக கொடுத்து விடுகிறார்கள். அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ராயபேட் ஆஃபீஸ். ஆமாம். இப்போது ராஜீவ்காந்தியும் இந்த விடுதலை புலிகளை பற்றி நிறையா பேசுகிறார், விமர்சனம் செய்கிறார். தமிழகத்தில் திமுகவுடைய அரசு அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் ஏதுவாக இருப்பதாகவும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தடத்தை ஏற்படுத்தி தந்திருப்பதாகவும் அவர் சொல்லுகிறார். இதுக்கிடையில் VP சிங் இருந்த வரைக்கும் ஒன்றும் சிக்கல் இல்லாத இருக்குது. VP சிங் இறங்கிடுறார் அங்கே. அவர் ஒரு 11 மாதங்கள் பிரதமராக இருக்கிறார். அந்த 11 மாதங்களில் இவங்க தேசிய வளர்ச்சி குழுவினுடைய கூட்டம் சென்னையில் நடக்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு இருக்குது. இது வரைக்கும் டெல்லிக்கு வெளியே நடந்ததாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த மாநிலங்களுக்கு இடையான குழு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அதை அறிவிக்கிறார். ரொம்ப ஒரு பெரிய, அவர் ரொம்ப குறுகிய காலம் இருந்தாலும் கூட கலைஞரிடத்திலும் அவரிடத்திலும் அவர்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பும் ஒரு நேயமும் ஒரு மரியாதையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறையா நடக்குது. அந்த நேரத்தில் அவர் விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக முழுமையாக கலைஞர் கருணாநிதி இடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். இப்போ தான் அங்கேருந்து முழுக்க இந்திய விடுதலை படைகள், இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அமைதி படைகள் திரும்ப இலங்கையிலிருந்து வருவது, இதெல்லாம் நடக்குது. இந்த 2 ஆண்டு ஆட்சியில் நடந்த பிறகு அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார்கள். அங்கே மாகாண சபைன்னு ஒன்று இருக்குது, ப்ரொவின்ஷியல் நார்த் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஷியல் கவுன்சில்னு வடகிழக்கு மாகாண சபை.
அந்த சபையில் ஈழம் பீப்புள்ஸ் ரெவல்யூஷனரி லிபரேஷன் ஃப்ரண்ட் வடகிழக்கு மாகாண கவுன்சில் குழுவினுடைய முதல்வராக வரதராஜ பெருமாள் EPRLF-ஐ சேர்ந்தவர் இருக்கிறார். அந்த மாகாண சபைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க தீர்வா, LTTE அந்த தேர்தலை புறக்கணிச்சிச்சு முதல்ல. அங்கே நாங்கள் பெரும்பாலான இடங்களை அவங்களுக்கு விட்டு தந்துடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. LTTEக்கு அதில் உடன்பாடு இல்லை. EPRLF முழுமையாக போயிடணும், புதுசாக தேர்தல்கள் நடக்கணும், அந்த தேர்தல்களில் நாங்கள் அடிச்சுட்டு வந்துடுவோம், ஸ்வீப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தகவலை வந்து இங்கே சொல்லி இவருக்கு பிரதமர் சிங்கிக்கு சொல்லி அது அங்கே போய் சேருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. நம்முடைய அமைதி படைகள் திரும்பி வந்துடுது. இதுக்கிடையில் இங்கே ஒரு ஆதரவான அரசு இருப்பதாக விடுதலை புலிகள் அவர்கள் வந்து ரொம்ப அவர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அவர்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஈராஸ்ன்ட்டு ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்த பத்மநாபாவை துரோகி அப்படின்லாம் சொல்லி இங்கே சுட்டு கொன்னுடுறாங்க. இதெல்லாம் சகோதரர்களுக்கிடையான சகோதர யுத்தம்ன்ற மாதிரி கலைஞர் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். கொஞ்ச நாள் கழித்து VP சிங் போன பிறகு வந்த சந்திரசேகர் முதல்ல இந்த ஆட்சியை கலைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, மாற்றி பேசுகிறாரு நாடாளுமன்றத்திலேயே. சென்னை டெல்லியை ஆட்டி வைத்த காலங்களெல்லாம் மாறி போயிடுச்சுன்னு சொல்கிறாரு நாடாளுமன்றத்திலேயே. மெட்ராஸ் டிக்டேட்டிங் டு டெல்லி இஸ் கான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த VP சிங்கோட இருந்தபோது அப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் புதுதாக ஒன்று சொல்கிறாரு, உல்ஃபா யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம், அந்த தீவிரவாதிகளுக்கு இங்கே முகாம்கள் இருக்கிறதா சொல்கிறார். இது சட்டமன்றத்துலேயும் எதிரொலிக்குது. இங்கே தமிழக சட்டமன்றத்துலேயும் நீங்கள் வாங்க, நான் என்னோட வாங்க கூட அப்படின்னு கலைஞர் சொல்கிறார். காங்கிரஸ்காரர்கள் அதை சொல்லும் பொழுது என்னோட வாங்க, எங்கே காட்டுங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறார். இவ்வளவும் நடக்குது. பின்னாடி இந்த குற்றங்களுக்காக இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து கலைச்சிடுறாங்க. ஜனவரி 31, 1991 கலைச்சிடுறாங்க. ஒரு 2 ஆண்டுகள் அளவில் இருந்தார் போல இருக்குது. அதில் பெரிய அளவில் அவரால் எதுவும் அந்த முறை செய்ய முடியல. இந்த இலங்கை இனப்பிரச்சனை வந்து நிறைய அவருடைய நேரத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போது தேர்தல் வருது. இப்போ 2 அதிமுகவும் ஒன்றாயிடுச்சு. அதனால் காங்கிரஸ் ஏற்கனவே அவங்களுடைய கொள்கை நிலை என்னென்னா, ஒன்றுபட்ட அதிமுகவோட தான் உறவுன்றது தான் அவங்களுடைய கொள்கை. அதனால் அவர்கள் உறவு வச்சுக்கிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. அவங்களுக்கு 66 இடங்கள் தராங்க ஜெயலலிதா அம்மையார். 66 இடங்கள் அப்படின்னா அதில் ஒரு இடம் வந்து காங்கிரஸ் சோஷலிஸ்ட்னு சொல்லிட்டு சரத்சந்திர சின்ஹான்னு சொல்லிட்டு ஒருவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ்க்கு மீதி 65 இடங்கள். இவங்க மீதி இடங்களில் இவங்க போட்டி போடுறாங்க. பாராளுமன்றத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க? நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு 2 பங்கு, அவங்களுக்கு 2 பங்கு, இவங்களுக்கு 1 பங்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய அளவில் திமுகவோட கரம் கோர்ப்பதற்கு பெரிய அளவில் யாரும் அந்த நேரத்தில் இல்லை. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதில் அதிமுகவிலிருந்து திருநாவுக்கரசர் வெளியே வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் தமிழக முன்னேற்ற கழகம்னா என்னமோ சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்கார். அவர் 9 இடங்களில் அவருடைய வேட்பாளர்களை நிறுத்துகிறார். அதில் 2 பேர் தான் வெற்றி பெற்று வருகிறார்கள். அவர் ஒருத்தர், இன்னொருத்தர். திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுக்கிடையில் ஒரு புதிய வரவு வந்திருக்கு. அது யாருன்னா டி ராஜேந்தர். தாயக மறுமலர்ச்சி கழகம்னு ஒன்று வச்சுருக்காரு. அது திமுகவோட உறவு கொள்ளுது. 11 இடங்களை தராங்க திமுக அவருக்கு. ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கும் பொழுது. 176 இடங்களில் முஸ்லீம் லீக் இவங்களுடைய சின்னத்தில் போட்டி போடுறதுனால அதெல்லாம் சேர்த்து 176 இடங்கள். அவங்களுக்கு ஒரு 11 இடங்கள். மீதி வேறு கட்சிகளுக்கு ஜனதா கட்சிக்கு ஒரு 15 இடங்கள். எஞ்சி இருக்கக்கூடிய whatever remains of ஜனதா அவங்களுக்கு ஒரு 15 இடங்கள். இப்படின்ட்டு பிரித்து கொடுக்குறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முறை. இவர்கள் போட்டி போடுகிறார்கள். 2 சுற்றாக நடக்குது தேர்தல். முதல் சுற்றப்போ எந்த விதமான சிக்கலும் இல்லாத நல்லபடியாக போயிடுது. 2வது சுற்றப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தி படுகொலை நடந்து விடுகிறது. அதற்கு பிறகு நடக்கிற தேர்தல்களில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறது திமுக. முதல் சுற்றில் வாக்குகள் நிறைய வாங்கியிருந்திருக்கலாம். 2வது சுற்றுகளில் ரொம்ப பெரிய அடி விழுது. கலைஞர் மட்டுமே வெல்கிறார் துறைமுகத்திலிருந்து. அதுக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த இடைத்தேர்தலில் பருதி இளம்பழுதி வெல்கிறார். 2 நடக்குது. இது மாதிரி இவர் மட்டுமே வென்றதுனால இவர் வந்து வெளியிடுறார். நான் சட்டமன்றத்துக்கு தனியாக போக அவர் விரும்பாத, அது போகலை.
பெரிய ஒரு அலை அடிக்கிறது. அந்த அலையில் அந்த ஸ்வீப்பில் அவர்கள் 2 பேரும் வென்று வந்துடுறாங்க. 66 இடத்துல கிட்டத்தட்ட 63 இடங்களும் என்னமோ காங்கிரஸ் வெல்லுது. அதனால் ஒரு எதிர்ப்பே இல்லாமல் ஒரு அதாவது ஒரு பேரலை, ஒரு சுனாமி வேவ் மாதிரி, சுனாமி அலை மாதிரி அடித்து அவர்கள் பெரிதாக வந்துடுறாங்க. அங்கே வந்து ஆனால் இங்கே ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஆனால் அங்கே வந்து மத்தியில் ராஜீவ்காந்திக்கு போதுமான அளவு காங்கிரஸுக்கு கிடைக்கல. 224 இடங்கள் தான் கிடைக்குது. 272 தேவை. நரசிம்மராவ் வந்து அங்கே பிரதமராக வருகிறார். அது அங்கே அவர் மற்றவர்களுக்கெல்லாம் பேரம் பேசி காசு கொடுத்தெல்லாம் பண்ணார் வச்சாருன்ட்டுலாம் நிறைய பேச்செல்லாம் இருந்துச்சு. அவர் அங்கே வரார். இந்த அம்மையார் இங்கே வந்து பெரிய அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து 92 ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தினால தான் நான் ஆட்சிக்கு வந்தேன்னு சொல்கிறத நான் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி பேசிடுறாங்க மதுரையில். அது வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கெல்லாம் அவர்கள் மேலே ஒரு சின்ன அதிருப்தியை கொண்டு வருது. இதுதான் 1991 தேர்தல். இந்த தேர்தலில் பெரிய அளவில் திமுக இந்த தேர்தலில் கூட இந்த படுகொலைக்கு பிறகு கூட 22% வாக்குகளை பதிவு செய்தது திமுக. நம்ம மறந்துடவே கூடாது. அது எவ்வளவு பெரிய அதனுடைய தொண்டர்களும் அதனுடைய விசுவாசிகளும் எவ்வளவு விசுவாசத்தோடும் எவ்வளவு பற்றுதலோடும் அந்த கட்சியை பற்றி இருக்கிறார்கள் என்பதனை எண்ணி பார்த்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்த காலகட்டம், அதாவது செல்வி ஜெயலலிதா ஆட்சியை அமைத்து விட்டார்கள். இதில் 2 கேள்விகள் நமக்கு இருக்குது. எப்படின்னா, இந்த ஆட்சி அந்த 96 வரையான காலகட்டத்தில் அவர்கள் வந்து பின்னால் நம்ம பார்க்க போனால் இது அவங்களுக்கு ஒரு பயிற்சியான காலகட்டமாக ஆயிடுச்சு. அதற்கு பிறகு எந்த இடத்துல ரஜினிகாந்தோடு ஒரு கிளாஷ் ஏற்படுது? ஏன்னா இது அடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அவர் கூட ஒரு காரணமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த 2 கேள்வி, அவர்களுடைய ஆட்சி ஆண்ட முறை எப்படி இருக்குது? ஆட்சி ஆண்ட முறை வந்து பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு பாரதி சொன்னான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 3 முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து டான்சி நிலத்தை அவரும் அவருடைய ஜெயா பப்ளிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு அவருடைய அதில் பங்குதாரராக இருந்த சசிகலாவும் சேர்ந்து அவருடைய உடன்பிறவா சகோதரி சேர்ந்து அரசு நிலத்தை, அரசு சொத்தை விலைக்கு வாங்கும் ஒரு அதிசயமும் நடந்தது அவர் முதல்வராக இருக்கும் பொழுது. ஆனால் பின்னால் அதை கொடுத்துட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இல்லை, அவங்க உணரல. சுப்ரீம் கோர்ட் கொடுக்க சொல்லிச்சு. அவங்க எதுவும் உணர்ந்தெல்லாம் பண்ணலை. அது ஒன்று. அப்புறம் இவங்களுடைய அது அப்படி. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திரலேகா பழைய IAS அதிகாரி, அவர்கள் முகத்தில் நண்பர்களாகவும். ஆமாம், அந்த அம்மா வந்து டான்சி நிலத்தை வாங்க வேண்டாம்னு சொல்லி அறிவுறுத்தினதா ஒரு தகவல். அதனால் கூட அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி அன்னைக்கு இருந்த அரசு இருந்துச்சுன்ட்டு நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது 2வது. 3வது சண்முக சுந்தரம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார், முன்னாடி MP இருந்தார். அவருடைய ஒரு விரலை அவரை அடித்து ஒரு விரல் அவருக்கு போயிடும். அவர் வந்து வழக்கு தொடுக்கிறார். ஆமாம், அதனால அந்த வழக்கு இதுக்கு இடையில் அந்த ஆட்சி எவ்வளவு மோசமாக இருந்துச்சுன்னா KM விஜயன் அவர் கூட தாக்கப்பட்டார். ஆமாம், அவர் வந்து இடஒதுக்கீடு வழக்கில் அவர் தன்னை சேர்த்துக்கிட்டாரு. அவர் வழக்கு போடுறாரு, இந்த இவ்வளவு இடஒதுக்கீடு கூடாதுன்ட்டு. அவர் இத்தனைக்கும் அவர் முற்பட்ட வகுப்பை எனக்கு தெரிஞ்சு முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்னு நான் நினைக்கல. இருந்தாலும் அவர் இப்படி ஒரு வழக்கு போடுறாரு. அதுக்கு பிறகு இந்த ஆட்சியில் தான் நடக்குது இந்த மதர் ஆஃப் ஆல் மேரேஜஸ், திருமணங்களுடைய தாய் என்று சொல்லக்கூடிய 1995 இங்கே ராஜா சார் முத்தையா செட்டியாருடைய அரண்மனையில் 60,000 விருந்தினர்கள் வந்து கலந்து கொண்ட ஒரு பெரிய திருமணத்தை தன்னுடைய வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கும் தன்னுடைய சிவாஜி கணேசனுடைய பேத்திக்கும் ஒரு திருமணத்தை நடத்துகிறாங்க. நியூயார்க் டைம்ஸ்லேயே அதை வந்து அதை பற்றி எழுதுனாங்க. அந்த நேரத்துலலாம் நான் இங்கே தான் இருக்கேன். அது ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. அதனால் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அது முதல் முறை ஆட்சிக்கு வந்ததில் அதில் ஒரு தடுமாற்றம் வந்து ஒரு நிலை கொள்ளாமல் ஒரு பெரிய ஆட்டம் ஆடிடுச்சு. அப்போ இருந்த அரசும் அப்போ இருந்த அதிமுக தலைவராக இருந்த ஜெயலலிதா நிரந்தர முதல்வர் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அவங்க புரிச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு நிலை தெரியாமல் தடுமாறி நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தோம். அப்போது இது பொதுவாகவே மக்கள் மத்தியில் இது ஒரு ரிவல்ஷன், ஒரு வெறுப்புணர்வு அவர்கள் மேலே வர தொடங்குச்சு. அந்த நேரத்தில் 1995 ஏப்ரல் 20ன்னு நினைக்கிறேன் ஒரு விழாவில் திரைப்பட ஊழியர்களுக்கான
இடம் ஒதுக்கி தராங்க ஜெயலலிதா அம்மையார். அந்த விழாவில் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு இது ஒரு நல்ல நீங்கள் ஒரு நல்ல செய்கை பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் செல்வந்தர்களை காட்டிலும் ஏழைகளுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, ஏழைகளுக்காக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மக்கள் அவர்களுடைய அன்பை நீங்கள் பெறுவீர்கள்ன்ட்டு ஒரு அறிவுரையும் அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு அது கண்டிப்பாக பிடிக்காத போயிருக்கும். ஆனால் அதை காட்டலை. இது ஏப்ரல் 20, 1995. இது முடிஞ்ச பிறகு 2 நாள் கழித்து ஃபில்ம் சிட்டி, ஜெயலலிதா ஃபில்ம் சிட்டி, அதில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய படத்திறப்பு விழாவோ ஏதோ நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி தான் பம்பாய் படம் வந்திருக்கு. அந்த படம் வந்த பிறகு அதுக்கு முன்னாடியே பல இடங்களில் சின்ன சின்ன குண்டு வெடிப்பெல்லாம் நடந்திருக்கு ஜெயலலிதா மேலே. ஆமாம், ஒரு குண்டு வெடிச்சிருது. அதை சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு நீங்கள் போலீஸாருக்கு இன்னும் அதிகமான அதிகாரங்களை தர வேண்டும், அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் நீங்கள் அப்படின்னு பேசிட்டு என்ன யார் குற்றம் அளித்தாலும் நான் சொல்லுவேன்னு சொல்லிடுறார். இது கண்டிப்பாக அந்த அம்மையாருக்கு அது கொஞ்சமும் பிடிக்கலை. பின்னாடி 17 வருஷத்துக்கு பிறகு நான் சொன்ன வாசகங்கள் அப்போ இல்லை, அதுக்கு பிறகு சொல்ல போகிறாரு. ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு அவர் செப்டம்பர் தேர்தல் வந்தபோது தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடியே சொல்லிடுறாரு. செப்டம்பர்லேயே சொல்லிடுறாரு. அது பின்னாடி திருப்பி மறுபடியும் சொல்கிறாரு. தேர்தல் 96 தானே வருது, செப்டம்பர் 95லேயே சொல்லிடுறாரு. தேர்தல் வந்து ஏப்ரல் 96 மே 96 தான் வருது. 8 மாதம் முன்னாடியே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மையார் அதுதான் தொடக்கம். அவங்க 2 பேருக்கும் உள்ள விரிசல் அப்படி தான் தொடங்குது. செப்டம்பர் 95 அவர் வந்து இந்த அம்மையார் ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் தமிழக மக்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதை 3ஆம் பக்கத்தில் சின்ன செய்தியாக முரசொலி வெளியிடுது. அதனுடைய மகத்துவமோ முக்கியத்துவமோ இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அன்னைக்கு தெரியல. அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க எல்லாரும், அவர் ஏதோ சொல்லியிருக்காருன்ட்டு. அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பு வரும், அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் சக்தி வரும், அது ஒரு பெரு வெள்ளமாக மாறும், அது அந்த அம்மையாரை இடறிவிடும் அப்படின்றது யாருக்கும் தெரியல அந்த நேரத்தில். அவர் பின்னாடி 17 வருஷத்துக்கு பிறகு சொன்னார், நான் அப்படி சொன்னது தான் அந்த அம்மா தோற்றுவதற்கான பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம். அந்த அம்மாவுக்கு ஒரு தங்க மனசு இருந்துச்சு. அந்த அம்மா இறந்த பிறகு சொன்னது, நான் வந்து நான் கொஞ்சம் துன்பப்பட்டுட்டேன் அப்படி சொன்னதுக்காக அப்படின்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் பின்னாடி நடக்கும். ஆனால் இந்த சூழலில் தான் இப்போ வந்து திமுக இப்போ என்ன நினைக்குதுன்னா, காங்கிரஸோட அவர்களுக்கு உறவு கொஞ்சம் சரியில்லை. யாருக்கு, நம்ம ஜெயலலிதா அம்மையாருக்கும். அவர்கள் இந்த மாதிரி ராஜீவ்காந்தியோட மரணம் தான் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், இங்கே இருக்க வாழப்பாடி ராமூர்த்தி, ஜி.கே. மூப்பனார் இவர்களெல்லாம் வந்து அவர்கள் வந்து இவர்கள் ஜெயலலிதாவோடு ஒரு தொகுதிக்கு நம்ம கூட்டணிக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறாங்க. 91 தேர்தலில் நான் சொல்ல மறந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்களில் நிற்குது. அதில் முதல் முறையாக ஒருவர் வென்று வருகிறார். அவர் எம்ஜிஆர் இடத்தில் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர், கலைஞர் கருணாநிதி இடத்திலும் அமைச்சராக இருந்தவர். அவர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன். அவர் தான் முதல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ 96க்கு வருவோம். 96ல் இந்த தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் காங்கிரஸோட உறவு வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த ஆட்சி எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்க, ஆட்சி மிக மோசமாக நடந்துச்சு. 91 தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல அதனுடைய அரங்கேற்றம் நடக்குது. அது ஒரு சக்தியாக வளருது. 5.9% வாக்குகளை பெறுகிறது. அலையிலும் அவர்கள் வந்து வட மாநிலங்களில் தங்களை ஒரு பெரிய சக்தியாக அவர்கள் நிரூபிக்கிறார்கள். 91 ஆட்சியெலாம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். 91, 96க்கு வழிவகுக்கும். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். மிக்க நன்றி சார் உங்களுடைய கருத்து பதிவுக்கு. மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே, உங்களுக்கு முன்பு குறிப்பிட்டது போல் 1952 நாம் தொடர்ந்து இந்த வரலாற்று பதிவுகள், தேர்தல் பதிவுகளை, அரிய பல தகவல்களை நமக்காக முனைவர் திரு ஈராக்கண்ணன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இதை பாருங்கள். இது குறித்த கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.